Hi students, இது example 5.14 இது 2 markல கேட்கலாம். Find the length of the latest rectum of the parabola y square is equal to 4ax அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து parabola வரைஞ்சிக்கலாம். இது y square is equal to 4ax அப்படின்னா இது வந்து open rightward and passing through origin. இப்போ latest rectumனா நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய perpendicular லைன் இல்லைங்களா. ஸோ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ்க்கு perpendicular லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா latest rectum. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், இது a,0. அப்போ இந்த லைன் இப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x is equal to a. அப்போது நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று வந்து L, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா L'. ஸோ L எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா Bக்கும் Fக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஏன்னு தெரியும். பட் Fக்கும் Lக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா. அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் y1 அப்படி எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை எப்படி எழுதலைன்னா a,y1. ஸோ அதே போல் இங்கே L' அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது a,-y1. இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றதுனால டோட்டலான லென்த் வேணும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலான லென்த் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2y1க்கு ஈக்குவல். சரிங்களா. ஸோ எழுதலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y² is equal to 4ax. அதுக்கடுத்து இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அப்போது இந்த L என்ற பாயிண்ட்டு பேரபோலா மேலே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் L of a,y1 lies on 1. சரிங்களா. இந்த பேரபோலா மேலே இருக்கிறதால இந்த ஈக்குவேஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது y² பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இது வந்து x, இது வந்து y இல்லைங்களா. ஸோ y² பதிலாக y1² மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4a into a அப்படின்னு ஆகிடும். அப்போது y1 is equal to root of 4a² அப்படின்னு ஆகிடும். அதாவது ப்ளஸ்ஸாக மைனஸில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா y1 அப்படி எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக மைனஸ் 2a. therefore the end points of latest rectum are ஒன்று பார்த்தீங்கன்னா a, ப்ளஸ் 2a, இன்னொன்று பார்த்தீங்கன்னா a, மைனஸ் 2a. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லென்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். therefore length of latest rectum. இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸு. சரிங்களா. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த y1 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2aக்கு ஈக்குவல். இந்த y1 நம்மளுக்கு 2a ஈக்குவல். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து 4a. இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன 4a. அப்போ 4a யூனிட்ஸ் அப்படின்றது என்னோட ஆன்சர். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 4a. சரிங்களா. தேங்க்யூ. Hi students, now example 5.14 question பார்த்தீங்கன்னா find the equation of the parabola with focus வந்து minus root 2, 0 and direct distance வந்து பார்த்தீங்கன்னா x is equal to root 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஷார்ட்டாகவும் போடலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்னிக்கினுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம போடலாம். சரிங்களா. நான் வந்து ரெண்டு மெத்தடும் சொல்லி தர போகிறேன். இப்போ கார்னிக்கினுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். x minus x1 the whole square plus y minus y1 the whole square is equal to e square into இது பார்த்தீங்கன்னா lx plus my plus n the whole square divided by l square plus m square அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இது சிம்பிளை பண்ணால் தான் நம்ம கார்னிக்கோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த இனிஷியல் எடுத்துக்கலாம். ஸோ கிவன் கர்வ் வந்து கிவன் கார்னிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரபோலா. ஸோ பெரபோலா அப்படின்னும் போது நம்ம கிளியர்லி e is equal to 9 அப்படின்னு சொன்னால் 1. அப்போ x1, y1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் root 2, 0. இங்கே lx ப்ளஸ் my ப்ளஸ் n அப்படின்றது ஈக்குவல் டு 0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா x மைனஸ் root 2 ஈக்குவல் டு 0. இது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை அப்படியே அசைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். x ப்ளஸ் root 2 the whole square. இங்கே பார்த்தீங்கன்னா y மைனஸ் 0 the whole square. ஈஸ்க்கு வேல்யூ 1. இது பார்த்தீங்கன்னா x மைனஸ் root 2 the whole square டிவைட் பை அடிச்சு நமக்கு 1. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் என்ன 2. இங்கே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 into root 2x ப்ளஸ் இதை நினச்சினா y ஸ்கொயர். இதை நீங்கள் 1 அப்படியே நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி, இதை அப்படியே விட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 into root 2x. இங்கே இருக்கிற x ஸ்கொயர், இங்கே இருக்கிற x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ y ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 2 root x இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 2 root 2x மைனஸ் 2 root 2x. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மைனஸ் 4 root 2x. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இது ஜென்ரலாக டைரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம இந்த ஃபார்மில் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம டைரெக்டாகவும் நம்ம போடலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
by given data நம்ம எழுதிக்கலாம். இது வந்து alita. So given that நம்ம என்ன கொடுத்திருக்காங்க focus minus root 2 comma 0 and the directories x is equal to root 2. அப்போ நம்ம நினச்சிக்கோங்க இது வந்து ஜஸ்ட் இது டயக்ராம் வரையணும். எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சி மைனஸ் ரூட் 2 கமா 0 இந்த இடம் ஃபோக்கஸு. அப்போ டேரக்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்னா பை கிவன் டேட்டா the parabola is open leftward அப்படி நம்ம எழுதிக்கலாம். சரி ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா டெஃபினட்டாக இப்படி தான் வரும், இப்படி வரும் சரியா. லெஃப்ட்வர்ட் கிளியர்லி vertex அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0,0. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா y minus k the whole square is equal to minus 4a into x minus h. அப்போ இதில் என்ன ஆகிடணும் y square is equal to minus 4a into நம்மளுக்கு என்ன ஆகிடும் x. அப்போ ஏன்றது என்னென்னா டிஸ்டன்ஸு. எதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்டெக்ஸுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ். கிளியர்லி ஏ இஸ் ஈக்குவல் என்ன ஆயிடுச்சுன்னா விஎஃப்னு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மைனஸ் ரூட் 2 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். அதாவது உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் 2 அப்படி டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் போடலாம் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2. ஸோ ரூட் 2 கிடச்சிடும். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. இது கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y square is equal to minus 4 root 2 into x. அப்போ நம்ம டேரக்டரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இந்த டயக்ராம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அதை நம்ம பேரபோலா ஓப்பன் லெஃப்ட்வர்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி தென் அதுக்குண்டான வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணி ஏவை கண்டுபிடிச்சி ஏவை சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆன்சர் இதே தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. Hi students, இது example 5.15 find the equation of parabola ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க vertex and focus கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சி இது டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இப்போ 5, -2 அப்படின்னும் போது இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ டெஃபினட்டாக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு லை ஆகும். சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது இது 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 2 இது -1 -2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு 2, -2 அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஃப். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5, -2 அப்படின்னா இந்த இடம் பி. அப்போ இதுக்கு நீங்கள் வியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து கேபிட்டல் எக்ஸ், இது வந்து கேபிட்டல் ஒய் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர்டெக்ஸ் எப்படின்றனால இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இது ஃபோக்கஸ் நம்ம. அப்போ நம்மளுக்கு கிடச்சக்கூடிய பரபோலா எப்படி இருக்குன்னா ஓப்பன் leftward. சரிங்களா? இது வச்சு நம்ம டீட்டெயிலாக எடுத்துக்கலாம். ஸோ பை கிவன் டேட்டா the parabola is open leftward. இப்போ இது ஓப்பன் லெஃப்ட்வர்ட்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். y minus k the whole square is equal to minus 4a into x minus h. நம்மளுக்கு vertex தெரியும். vertex என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, -2. இப்போ இது வந்து h, இது வந்து k. அப்போ y plus 2 the whole square is equal to minus 4a into x minus h. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்றதுன்னா வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ. ஸோ இங்கே தெளிவாக தெரியுது. இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. 5க்கும் 2க்கும் இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஸோ இது 1 2 3 டேரெக்டாக நம்ம என்ன அப்படின்னா 3 அப்படின்னு போட்டுக்கலாம். a is equal to 3 போடலாம். இல்லைனா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதை வச்சுக்கிட்டு இந்த கொடுத்துருக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே தான் வரப்போகுது. டேரெக்டாகவும் நம்ம 3 போடலாம். ஸோ therefore இந்த பரபோலா ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y plus 2 the whole square is equal to minus 4 3s are 12 into x minus h. இதுதான் நமக்கு தேவையான பரபோலாவுடைய ஈக்குவேஷன். சரிங்களா? தேங்க்யூ.